நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இருக்கிற பகுதியில் எனக்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக தெரிந்த ஒரு பெண்மணி, ஒரு தாயார் என்று கூட நான் சொல்லலாம். அவர்கள் சற்று கவனக்குறைவாக இருந்தபடினாலே தன்னுடைய வீட்டிற்குள்ளே விழுந்து விட்டார்கள். கால் தடுமாறி விழுந்தார்கள். மருத்துவமனைக்கு தூக்கி சென்ற பொழுது மருத்துவர்கள் அவருடைய இடுப்பு எலும்பு முறிந்து விட்டது, எனவே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அறுவை சிகிச்சையும் நடந்தது. இப்பொழுது அது நடந்து ஒரு 4-5 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அவர்கள் நடமாட முடியாமல் வீட்டிற்குள்ளாகவே படுத்த படுக்கையாகவே இருக்கிறார்கள். இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், சற்று கவனக்குறைவால் பெரிய இழப்புகளை இதே போல சந்தித்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் பலரை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம். இது ஒரு உதாரணம். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் படுத்த படுக்கையாகவே இருக்கிறார்கள். சிறிய கவனக்குறைவு. இதே போல் அநேகர் வியாபாரத்திலே கவனக்குறைவாக இருந்தபடியினால் பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். சில வேளைகளில் படிக்கிற மாணவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறபடியினாலே பரீட்சையில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இப்படி நாம் பலருடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய கவனக்குறைவால் எச்சரிப்பு இல்லாமல் நடந்து கொண்டபடியினால் பெரிய இழப்புகளை அநேகர் சந்தித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களில் நாம் கவனமாக இருக்க தவறினால், எச்சரிக்கையாக இருக்க தவறினால் பெரிய இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். இதை கருத்தில் கொண்டுதான் எபிரேயருக்கு நிருபத்தை எழுதின ஆக்கியோன் கவனமாக இருக்கும்படியாக இந்த நிருபத்தில் 7 அல்லது 8 இடங்களில் அவன் 1ஆவது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்வதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்து நாம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் என்று சொல்லி கடந்த வாரத்தில் சொன்ன ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் இரண்டாவதாக அவன் சொல்ல விரும்புகிற ஒரு கவனமாக இருக்கும்படியான ஒரு ஆலோசனையை இந்த நிருபத்திலிருந்து இன்று பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7 - 12 வசனங்களை இந்த நாளின் செய்திக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7 - 12 வசனங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். கடைசியாக 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த எச்சரிக்கையாக இருங்கள் என்ற காரியம் 7 அல்லது 8 இடங்களில் நீங்கள் இந்த எபிரேயர்கள் நிருபத்திலே பார்க்கலாம். நான் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற வசனத்தை அல்லது வார்த்தையை பயன்படுத்தாதபடி கவனமாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், எச்சரிக்கை என்ற வார்த்தையை இன்றைக்கு அநேகருக்கு பிடிப்பது கிடையாது, பிரியமாக இருப்பது கிடையாது. எனவே தான் நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து இந்த நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனுடைய இளைப்பாறுதலே பிரவேசிக்கும்படியான அழைப்பை பெற்றிருக்கிறோம்.
எப்படி இஸ்ரவேல் தேசத்தை ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும்படியான அழைப்பை பெற்றவர்களாக இருந்தார்களோ, அதே போல் நாமும் கூட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் நிறைவு செய்த பிறகு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாய் நாம் ஒரு பெரிதான அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் போகிறேன், அதை செய்து முடித்த பிறகு நான் வந்து உங்களை என்னுடனே இருக்கும்படியாய் அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான மேன்மையான ஒரு நம்பிக்கை அழைப்பு என்னவென்றால், நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நிறைவு செய்த பிறகு தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறக்கூடிய ஒரு இடத்துக்கு கடந்து போக போகிறோம். இப்பொழுது அந்த இளைப்பாறக்கூடிய ஸ்தலம், இடம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அழைப்பை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆக விசுவாசியாக இந்த பூமியிலே நாம் வாழுகிற பொழுது நம்முடைய அழைப்பு என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், அந்த லக்கை நோக்கி நம்மை ஆயத்தப்படுத்துவது, பிரயாணம் செய்வது தான் இந்த பூமிக்குரிய விசுவாச வாழ்க்கை. இதிலே நாம் கவனக்குறைவாக இருப்போம் என்றால், இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இல்லாமல் இருப்போம் என்றால், நாமும் கூட அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்புண்டு. இதை வலியுறுத்தி கூற, இதை உறுதிப்படுத்தி கூற இந்த ஆக்கியோன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாற்றிலிருந்து ஒரு உண்மையான சம்பவத்தை கொண்டு வந்து இந்த 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஏனென்றால் இந்த நிருபத்தை வாசிக்கிறவர்கள் யூதர்களாக அல்லது யூத மார்க்கத்திலே இருந்தவர்கள். முதலாவது, இப்பொழுது அவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 1வது நூற்றாண்டு விசுவாசிகளாக இருக்கிறார்கள். எனவே யூத மார்க்கத்திலிருந்து இவர்கள் வந்தபடியினால பழைய ஏற்பாட்டினுடைய வரலாறு இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்கிறது. எனவே தான் இந்த ஆக்கியோன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாற்றை பற்றி, அந்த 40 ஆண்டுகள் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே இந்த ஆக்கியோன் கொண்டு வருகிறான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் கூட பவுலடிகளார் இந்த சம்பவத்தை கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிற பொழுது அவர்களுக்கு எச்சரிப்புண்டாகும்படியாய் இதே சம்பவத்தை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆக எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு எதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதன் மீது நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். ஒருவேளை இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து 12 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்தோம். இந்த 7லிருந்து 12 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது இங்கே இருதயத்தை பற்றி ஒரு 4 அல்லது 5 முறை இந்த ஆக்கியோன் எழுதுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதாகமத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தோராயமாக ஒரு 1000 முறை முழு வேதாகமத்தில் இருதயம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு 570 அல்லது 80 முறையும், புதிய ஏற்பாட்டில் ஒரு 160 முறையும் 170 முறையும் இந்த இருதயம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆக வேதாகமத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருதயமும் ஒரு வார்த்தை. ஏன் இந்த இருதயத்தை பற்றி இவ்வளவு வார்த்தைகளை வேதாகம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், எரேமியா 17ஆம் அதிகாரம்
9வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே எரேமியா இதை பற்றி ஒரு எச்சரிப்பை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடு உள்ளதாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மிக எச்சரிக்கையான ஒரு வார்த்தை, ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. நம்முடைய இருதயம், மனிதனுடைய இருதயம், விழுந்து போன மனிதனுடைய இருதயம், பாவ சாயலை தரித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய இருதயம் மகா கேடும் திருக்கும் உள்ளதாக இருக்கிறது. இதை வேதாகமும் சொல்லுகிறது. உலக மனிதர்களும் இதை குறித்து எச்சரிக்கிறார்கள். நம்முடைய கவிஞர்கள் சினிமாவுக்கு பாடல்கள் எழுதுகிற பொழுது ஒரு பழைய பாடலில் இப்படியாக இருக்கிறது: உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும். புலியினுடைய கொடுமையை பார்வையில் வைத்திருக்கிறான் கடவுள். ஆனால் இந்த மனிதனுடைய பொல்லாப்புகளை, அவனுடைய இருதயத்தின் கேடுகளை, நினைவுகளை அது தோள் போட்டு மூடி மறைத்திருக்கிறது என்று சொல்லி பாடலை எழுதின கவிஞன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் எதற்கு எச்சரிக்கையாய் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அதன் சிந்தனையை குறித்து, நம்முடைய இருதயம் எதை குறித்து சிந்திக்கிறது என்று சொல்லி நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எதன் மீது நோக்கமாக இருக்கிறது என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எதன் மீது ஆர்வமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் லட்சியங்கள் என்ன, நோக்கங்கள் என்ன என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த இருதயம் எதை விரும்புகிறது, எதை அதிகமாய் நாடுகிறது, எதை அதிகமாய் சிந்திக்கிறது, எதை அதிகமாய் தேடுகிறது என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எரேமியா சொன்னார், அதை அறியத்தக்கவன் யார்? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய இருதயம் அது என்ன யோசிக்கிறது, என்ன சிந்திக்கிறது, எதை விரும்புகிறது, எதன் மீது ஆர்வமாக இருக்கிறது போன்ற காரியங்களை நாம் அவ்வப்பொழுது சோதித்து பரிசோதித்து நிதானிக்கவில்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது பெரிய இழப்புகளை, பெரிய விபத்துக்களை, பெரிய சேதாரத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே தான் வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் இந்த ஆக்கியோன் சொல்லக்கூடிய காரியத்தை வாசித்து பார்ப்பீர் என்றால், இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், தேவனால் நடத்தப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவ ஜனங்கள், அவர்கள் வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள். இது ஒரு புறம் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற பிள்ளைகள், இந்த வாக்குறுதியை பெற்ற பிள்ளைகள், பெரிய ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்ட இந்த மக்கள் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சனங்கள், உடன்படிக்கையின் சனங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட சனங்கள், இவர்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தத்தை நோக்கி, அந்த தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இந்த ஆக்கியோன், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆக்கியோன் இந்த 5 வசனங்களிலே கொண்டு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறான். அவர்கள் இருதயம் கடினமான இருதயமாக இருந்தது. அவர்கள் இருதயம் வழுவி போகிற இருதயமாக இருந்தது. அவர்கள் இருதயம் அவிசுவாசம் உள்ள இருதயமாக இருந்தது. அவர்கள் இருதயம் பொல்லாத இருதயமாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கப்பட்ட பகுதியில் ஆக்கியோன் சொல்வதை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இருதயம் ஒன்றுதான். ஆனால் இங்கே இந்த ஆக்கியோன் அந்த இருதயத்தை பல வகைகளில் பிரிக்கிறான். ஏனென்று சொன்னால் அந்த இருதயத்தின் நினைவுகள், அந்த இருதயத்தின் லட்சியங்கள், இருதயத்தின் வாஞ்சைகள், நோக்கங்கள், விருப்பங்கள், ஆசைகள், இவைகளின் அடிப்படையில் மனிதனுடைய இருதயம் பிரிக்கப்படுகிறது. இதில் விசுவாசிகளாகி நாமும் இருக்கிறோம்.
நம்முடைய இருதயங்களும் கூட இந்த வகையிலே பிரிக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த கடின இருதயமும் வழுவி போகிற இருதயமும் அவிசுவாசமுள்ள இருதயமும் பொல்லாத இருதயமும் இவர்களுக்கு இருந்தபடியினால என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நாம் வாசிக்கிற பொழுது, அவர்கள் கர்த்தரை கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை கோபமூட்டினார்கள். மிகவும் மிகவும் பயங்கரமான வார்த்தை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு, நம்மை படைத்த தேவனுக்கு நாம் கோபமூட்ட முடியுமா? முடியும். அவருக்கு எரிச்சலை உண்டாக்க முடியுமா? முடியும். மனிதர்களாகிய நாம் நம்மை படைத்த தேவனுக்கு, நம்மை படைத்த கர்த்தருக்கு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்க முடியுமா? முடியும். அதைத்தான் இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். 8வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, வனாந்தரத்திலே அவர்கள் கோபமூட்டினார்கள். ஏன் கர்த்தரை கோபமூட்டினார்கள்? ஏன் கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படியாய் செய்தார்கள்? எதற்காக இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வருகிற பொழுது, கர்த்தர் நம்மோடு பேசுகிற பொழுது, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் பல வகைகளில் பேசினார். இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் இந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிற பொழுது, கர்த்தர் எப்படி ஜனங்களோடு அந்தந்த காலகட்டத்தில் பேசினார், பேசி கொண்டு இருக்கிறார் என்பதை அவன் மிக தெளிவாக சொல்லுகிறான். தேவன் இந்த உலகத்தின் ஜனங்களோடு அவர் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் அவருடைய வெளிப்பாடு மனிதர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய செய்கைகள் மூலமாக, அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் மூலமாக கர்த்தர் இந்த பூமியின் ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். வனாந்தரத்திலே பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் மூலமாய் கர்த்தர் பேசினார். மோசே தேவனுக்கும் இந்த ஜனங்களுக்கும் மத்தியிலே மத்தியஸ்தனாக இருந்தான். மத்தியஸ்தனாக இருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொடுத்தான். அந்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய வெளிப்பாடு, அந்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய எதிர்பார்ப்பு, அந்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த ஜனங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தை பரிசோதனை செய்து பார்க்காமல் இருக்கிறோமோ, நம்முடைய இருதயம் எத்தகைய தன்மையுடையதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்காமல் இருக்கிறோமோ, அலசி ஆராய்ந்து பார்க்காமல், நிதானித்து பார்க்காமல், சரி செய்யாமல் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார், ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். இன்றைக்கும் தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் தேவனால் அழைப்பை பெற்றவர்கள், புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகளாகிய நாம் தேவனால் அழைப்பை பெற்றவர்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை நோக்கி போனார்கள். அது பூமிக்குரிய கானான், நமக்கு பரம கானான். அன்றைக்கு அவர்கள் வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மோசேயின் மூலமாய் வெளிப்பட்ட பொழுது அவர்கள் அதற்கு விரோதமாய் கலகம் செய்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கடின இருதயம் இருந்தது. அவர்கள் இருதயம் மிகவும் கடினமானதாக இருந்தது. இருதயம் கடினமாக இருக்கிறது என்பதை எப்படி நாம் வெளித்தோற்றத்திலே அறிந்து கொள்ள முடியும்? ஏனென்று சொன்னால், இருதயம் உள்ளான ஒரு உறுப்பு. நம்முடைய கண்களை நாம் பார்க்கிறோம், நம்முடைய கரங்களை பார்க்கிறோம், நம்முடைய கால்களை பார்க்கிறோம், நம்முடைய சரீரத்தினுடைய வெளித்தோற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த மனிதனும் தன்னுடைய இருதயத்தின் உண்மையான தோற்றத்தை பார்க்க முடியாது. இருதயம் உள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த இருதயம் எப்படி சிந்திக்கிறது என்பதை நம்முடைய செயல் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம். எப்பொழுதெல்லாம் கடின இருதயம் நமக்கு வருகிறதோ அப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறோம். அப்பொழுது நாம் கர்த்தரை கோபமூட்டுகிறோம்.
அது மாத்திரமல்ல, நீங்கள் நீங்கள் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சித்து பார்த்தார்கள், 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அடுத்து இந்த ஜனங்கள் செய்த காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு கோபம் ஊட்டினது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் போனது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரை சோதித்தார்கள், கர்த்தரை பரீட்சை செய்து பார்த்தார்கள். அது மிகவும் பயங்கரமான வார்த்தை. எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் அவிசுவாசத்தினாலே நிறைந்திருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய காரியங்களை சந்தேகப்படுகிறோமோ, கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் உணராமல் போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நாம் பரீட்சை செய்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள், பரீட்சை செய்து பார்த்தார்கள். கர்த்தரால் இதை செய்ய முடியுமா, கர்த்தரால் அதை செய்ய முடியுமா, இதை கொடுக்க முடியுமா, அதை கொடுக்க முடியுமா, இதை மாற்ற முடியுமா, அதை மாற்ற முடியுமா, இப்படியே நடந்தது, ஏன் அப்படி நடந்திருக்கக்கூடாது என்று பல காரியங்களில் இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் கர்த்தரை சோதித்து பரீட்சித்து பார்த்தார்கள் என்று சொல்லி நம்முடைய வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இவர்கள் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து நாம் பார்க்கிறோம், இதன் நிமித்தமாக இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினபடியினால், இவர்கள் இருதயம் கடினமாக இருந்தபடியினால், இவர்கள் கர்த்தரை பரீட்சித்து பார்த்து சோதித்து பார்த்தபடியினால், அடுத்து என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், எபிரேயர் 7:10 வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த சந்ததியை அரோசித்தார் என்ற வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், கர்த்தர் அந்த சந்ததியை வெறுத்தார். இது மிகவும் வேதனையான ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஒருவேளை இப்பொழுது எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னதான் தவறு செய்தாலும், அவர்கள் என்னதான் எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்தாலும், எனக்கு கோபம் உண்டாக்கினாலும், அவர்களை நான் வெறுப்பதற்கு நான் யோசிப்பேன். மனுஷனாகிய நானே இப்படி யோசிக்கிற பொழுது, எந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்து, எந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் கர்த்தரை கோபமூட்டி இருப்பார்கள் என்றால், கர்த்தர் இந்த ஜனங்களை அரோசித்தார் என்றால் இந்த சந்ததியை கர்த்தர் வெறுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சந்ததியின் மேல் கர்த்தர் கோபம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இதை வாசிக்கிற பொழுது, ஆகையால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள சனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இந்த கடின இருதயம், பொல்லாத இருதயம், கீழ்ப்படியாத இருதயம், முரட்டாட்டம் பண்ணக்கூடிய இருதயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத இருதயம், வழுவி போகிற இருதயம், அவிசுவாசம் உள்ள இருதயம், பொல்லாத இருதயம், இப்படி இவர்கள் இருதயம் இருந்தபடியினாலே கர்த்தர் இந்த சந்ததியை அரோசித்தார், இந்த சந்ததியை வெறுத்தார், இந்த சந்ததியின் மீது கோபம் கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த இருதயம் இப்படி இருந்தபடினாலே அவர்கள் கர்த்தருடைய வழிகளை அறியாமல் போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி ஒரு 5 வசனம்தான், ஆனால் இது 40 ஆண்டுகளுடைய வரலாற்றை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறது. 40 ஆண்டுகளுடைய அனுபவத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த வசனங்கள் கொண்டு வருகிறது. நான் இந்த சம்பவத்தை அதிகமாய் விளக்கப்படுத்துவதற்கு நான் பழைய ஏற்பாட்டில் மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம், அதில் 22, 23வது வசனத்தில் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. மோசேனிடத்தில் கர்த்தர் பேசுகிற பொழுது இப்படியாக பேசுகிறார். என் மகிமையையும், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23வது வசனம், என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை
கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சித்து பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 2 வருஷத்துக்குள்ளாக இந்த என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற சம்பவம் நடக்கிறது. இவர்களை எகிப்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் 10 அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் இந்த சந்ததியினர் பார்த்தார்கள். கல்மழை வந்தது, எகிப்தின் நைல் நதி இரத்தமாய் மாறினது, பேன்கள் வந்தது, தவளைகள் வந்தது, புயல் வந்தது, செங்கடல் 2ஆக புலர்ந்தது. இப்படி கர்த்தர் செய்த 10 அற்புதங்களை பார்த்தார்கள். 10 அற்புதங்களை கர்த்தர் இவர்களுக்கு செய்து எகிப்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நோக்கி இவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள் 10 முறை தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். 10 முறை தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதில் இன்னும் ஒரு சில காரியங்கள் கவனமாய் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டினாலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறந்தாலும், கர்த்தரை சோதித்து பார்த்தாலும், கர்த்தருடைய வழியை அறியாமல் போனாலும், இவர்கள் இருதயம் கடினமும் வழுவி போகிற இருதயமும் அவிசுவாசமுள்ள இருதயமும் பொல்லாத இருதயமாய் இவர்கள் இருதயம் இருந்தாலும் 40 ஆண்டுகள் தினமும் இந்த ஜனங்களுக்கு மன்னா வந்தது. தினமும் மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். 40 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டார்கள், தேவனால் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த 40 ஆண்டு பிரயாணத்தில் பல இடங்களிலே யுத்தம் செய்தார்கள், ஜெயித்தார்கள், எதிராளிகளை மேற்கொண்டார்கள். கர்த்தர் ஒரு நாள் கூட தன்னுடைய கோபத்தினால் இந்த ஜனங்களை வெறுத்தபடியினால இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க அவர் தவறி போகவில்லை. இந்த 40 ஆண்டுகள் வனாந்தர பிரயாணத்தை வாசித்து பார்க்கிற பொழுது இவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டார்கள். ஒரு நாள் கூட மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இவர்களை விட்டு விலகி போகவில்லை. இவைகள் எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். இவர்களில் ஒருவரும் நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார்கள். இந்த என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற சம்பவம் காதேஷ் பர்னே என்ற இடத்திலே நடந்திருக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இடத்திற்கு வருவதற்கு அவர்கள் 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள். எகிப்திலிருந்து அந்த காதேஷ் பர்னே என்ற இடத்திற்கு வருவதற்கு 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள். பின்பு அங்கே இருந்து 38 ஆண்டுகள் வனாந்தரத்திலே இவர்கள் சுற்றி அலைந்து திரிந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் இந்த 38 ஆண்டுகளில் ஜோசுவா காலேப் என்ற இருவரை தவிர எல்லாரும் மரித்து போனார்கள். ஜோசுவா காலேப் என்ற இருவர் மாத்திரமே அந்த தேசத்துக்குள்ளாக பிரவேசித்தார்கள் என்று நாம் ஜோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு பெரும்பாலான விசுவாசிகள் தேவன் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் என்பதை எப்படி அளவிடுகிறார்கள், எந்த விதமான அளவுகோலை பயன்படுத்தி அவர்கள் அளவிடுகிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மையமாக வைத்து கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றுள்ள கல்வி, அவர்கள் பெற்றுள்ள நல்ல வேலை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல வருமானம், நல்ல வசதியான வீடு வாசல், உயர்ந்த கார்கள், நிறைய பேங்க் பேலன்ஸ், நிலம், நல்ல சரீர சுகம், வங்கியில் நல்ல பேங்க் பேலன்ஸ், நீண்ட ஆயுசு நாட்கள், இன்னும் சிலர் பல பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் கணக்கில் வைத்து இந்த அளவுகோலை வைத்து தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார், நாம் பெற்ற வெற்றிகள் தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஐயா, உலக மக்கள் அப்படி இருக்கிறார்கள். எனவே தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் எந்த விதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்லை,
கள்ளக்கணக்கு எழுதினாலும் பரவாயில்லை, அநியாயமாய் தொழில் செய்தாலும் பரவாயில்லை, தவறான வழியில் சம்பாதித்தாலும் பரவாயில்லை, அங்கே போய் தங்கள் சம்பாதித்த பணத்தை ஏதோ ஒரு இடத்துல போட்டுவிட்டு வருகிறார்கள். இன்றைக்கி பெரும்பாலான விசுவாசிகளும் இதே போல் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பகுதி சின்ன ஒரு பகுதி, ஆனால் இதில் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இது நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? இஸ்ரவேலரை போல நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாகிய நாம், சபையின் மக்களாகிய நாம் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் மீட்கப்பட்டவர்கள், புதிய ஏற்பாட்டிலே நாம் மீட்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அழைப்பை பெற்றவர்கள், புதிய ஏற்பாட்டில் நாம் அழைப்பை பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள், புதிய ஏற்பாட்டில் நாமும் வாக்குத்தத்தை பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறும் தேசம் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் நமக்கு இளைப்பாறக்கூடிய ஒரு ஸ்தலம் உண்டு. பரலோகம் என்ற ஒரு ஸ்தலம், தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், தேவ சமூகத்திலே நாம் இளைப்பாறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம். எனவே அதில் பிரவேசிப்போம் என்ற நிச்சயத்தை உடையதாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பகுதி நமக்கு சொல்லி எச்சரிப்பாய் அல்லது கவனமாய் இருக்கும்படியாய் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? முதலாவதாக நம் இருதயம் எப்படி இருக்குது என்பதை நாம் அடிக்கடி பரிசோதித்து பார்க்க வேண்டும். அடிக்கடி பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிற பொழுது, அதனுடைய நோக்கங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற பொழுது, அதன் ஆசைகள் விருப்பங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கிற பொழுது நாம் சோதித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, நமக்கும் தேவனுக்கும் இடையிலேயான உறவு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவு எத்தகைய உறவாக இருக்குது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, நம்மீது தேவன் பிரியமாக இருக்கிறார் என்பதை எந்த அளவுகோலிலே நாம் அளந்து பார்க்கிறோம்? உலக மனிதர்களைப் போலவா அல்லது தேவ மனிதர்களைப் போலவா? உலக மனிதர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மையமாக வைத்து தெய்வம் நம்மீது பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கருத்தில் கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இழப்புகளை சந்தித்தாலும், வியாதியை சந்தித்தாலும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை நாம் சந்தித்தாலும், தேவ மனுஷனாகிய யோபுவை போல கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லத்தக்க வகையில் நம்முடைய இருதயம் உறுதியாக இருக்கும் என்றால், நிச்சயமாக ஜோசுவாவை போல, காலேபை போல கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த உன்னதமான இளைப்பாறக்கூடிய ஸ்தலத்தில் நாம் பிரவேசிப்போம். அந்த லக்கை நோக்கி நாம் பிரயாணம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு இடைப்படுவாராக. நம்மை பரிசோதித்து பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், இன்று கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிற பொழுது நாம் எப்படி செயல்படுகிறோம்? பயப்படாதே, மாறிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே,
தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லையே. பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. அக்கினியில் நீ நடக்கும் போது அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது, விக்கினங்கள் ஏதும் சொற்றாது. பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. ஒன்றுக்கும் நீ கவலைப்படாதே, என்றும் ஜெபத்தையும் விடாதே. கடந்ததை எண்ணி வாடாதே, நடந்ததை வீணாய் நாடாதே. பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே.